பிரைஸ் த லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை யோசுவா 1 அதிகாரம் 5 வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீர்கள். உங்களை நேசிக்கின்ற, உங்களை அறிந்திருக்கின்ற, உங்கள் மேல் அக்கறை கொள்கின்ற அன்பான ஒரு தேவன் உண்டு. அவர் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தனியே இருக்க விடமாட்டார். அவர் உங்களுக்கு முன்பாக போவார். அவர் உங்கள் அருகில் நிற்பார். உங்களோடு கூட நடப்பார். எந்த சூழ்நிலையின் ஊடாக நீங்கள் இப்போது கடந்து சென்றாலும் தைரியமா இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். உங்களோடு கூட இருக்கிற தேவன் உங்களை கைவிட மாட்டார். உங்களை வெறும் கையாய் விட்டுவிட மாட்டார். அவர் கட்டாயம் தீமைகளை நன்மையாக மாற்றுவார். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் தோல்விகளை ஆசீர்வாதமாக மாற்றுவார். இந்த மனதுருக்கமுள்ள தேவன் உங்களை பார்த்து மிகுந்த அக்கறையோடு சொல்கின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கின்றார். வேதத்தில் பார்ப்பீர்களானால் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கும் தப்பிச் செல்ல முடியாது. காரணம், அவர்களுக்கு முன்பாக மகா பெரிய செங்கடல், பெரிய மலைகள் அவர்கள் முன்னோக்கி செல்ல முடியாதபடி தடையாக இருக்கிறது. ஆதலால் அவர்களை எளிதாக பிடித்து அழித்து விடலாம் என்று பார்வோன் தன்னுடைய மனதில் நினைத்தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்த தேவன் பார்வோன் அவர்கள் அருகில் வரவோ தொடவோ அனுமதிக்கவே இல்லை. சீஷர்கள் ஆக்ரோஷமாக சீறுகின்ற கடல் அலையின் தாக்கம் கட்டாயம் தங்களை அழித்து போடும், இனி தாங்கள் உயிர் பிழைக்க வழியே இல்லை என்று தங்கள் மனதில் நினைத்தார்கள். ஆனால் தேவன் அவர்களோடு கூட அவர்கள் பயணம் செய்த படகில் இருந்தபடியால் ஆக்ரோஷமான புயல் அடங்கியது. காரணம், இயேசு கிறிஸ்து அவைகளை கடிந்து கொண்டார். வேறு வழி இல்லாமல் அவருக்கு கீழ்ப்படிந்து அவைகள் அமைதலானது. ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகி எவரிவின் வேலைக்காரன், உம்முடைய மகள் மரித்து போனால் எல்லாம் முடிந்தது, இனி தேவையில்லாமல் அவளுக்காக ஜெபிக்கும்படி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொன்னான். ஆனால் அவர்களோடு கூட இருந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களோடு வீட்டிற்கு சென்று அங்கிருந்த யாவரும் ஆச்சரியப்படும்படியாக மரித்து போயிருந்த சிறு பெண்ணை திரும்ப உயிரோடு எழுப்பினார். என கண்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன? உங்களை நெருக்கி பாரப்படுத்தி கொண்டிருக்கின்ற காரியங்கள் என்ன? உங்களை வேதனைப்படுத்துகின்ற வியாதியா? உங்களை அவமானப்படுத்துகின்ற மக்களின் பேச்சுகளா? நீங்கள் இழந்துவிட்ட நன்மைகளா? உங்களை பலவீனப்படுத்துகிற சத்துருவின் போராட்டமா? என கண்பானவர்களே, உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது இனி ஒன்றும் மாறாது என்பதை போல இருக்கலாம். ஆனால் ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் எப்போதும் நோக்கமாயிருக்கிறது. அவர் உங்களோடு கூட இருக்கின்றார். அவர் உங்களை விட்டு விலகுகிறதும் இல்லை, உங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிடுகிறதும் இல்லை. ஆதலால் ஒன்றும் உங்களை தொட முடியாது, உங்களை அழித்து போட முடியாது, உங்களை தடுத்து நிறுத்தவும் முடியாது. ஆதலால் எதை குறித்தும் கலங்காதீர்கள். எப்போதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சீக்கிரத்தில் எல்லாம் நன்மையாய் நடக்கப் போகின்றது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது. ஆதலால் மனம் தளராமல் இருங்கள். காரணம், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விழுகிறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆம், அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது யார் நம்மை தடுக்க முடியும்? யார் நமக்கு எந்த சேதத்தை கொண்டு வர முடியும்? ஒரு தீங்கு உங்களை அணுகாமல் பாதுகாப்பார். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமல்ல நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொரு திருமணி கரத்தில் வைக்கிறேன் அப்பா. சூழ்நிலை எதிர்ப்புறமாயிருக்கிற சூழ்நிலை எண்ணி, குடும்பத்திற்கு நிலை எண்ணி, வேலையிலே குறித்து கேட்கிற செய்திகளை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறதை பாருங்கள். அன்றாடி அவர் பார்க்கிற செய்தித்தாள், தொலைக்காட்சியில் இருக்கிற செய்திகள் அவர் மனதை
கலக்கமடைய செய்கிறதை நீர் அறிவீரப்பா. நம்பினோரை ஒருபோதும் கைவிடாத தேவன். உன்னை திக்கற்ற நிலையில் நான் விடேன் என்று சொன்ன தேவன். உன்னை திக்கற்ற நிலையில் நான் விடேன் என்று சொன்ன தேவன். அவரை ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க. அவருக்கு உரிதான நன்மைகளை சுதந்திரிக்கும்படி காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுகிறதுக்காக நன்றி. எல்லா தடைகளை எடுத்து போடுகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சுகபலனுத்தாங்க. தான் வேலை விஷயத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அவருடைய தொழில் விஷயத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அவருடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் பார்த்த ஏமாற்றங்கள், தோல்விகள், கஷ்டங்கள் போதும். சந்தோஷமான நாட்களை காண கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் இந்த ஆடியோ உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அல்லவா? ஆதலால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ்க்காக நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.